இலைகள் இலைகள் கூடி பேசினவாம். வாழை இலை சொன்னிச்சான், நான் தான் எல்லாரையும் விட சிரேஷ்டம்னு. யார் வீட்டில் எங்கே என்ன சாப்பாடு இருந்தாலும் எல்லா விதமான ருசியான பதார்த்தங்களை முதல்ல எனக்கு போட்டு என் மூலம்தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு வாழை இலை பக்கத்தில் இருந்த வெற்றிலை குபீர்னு சிரிச்சு, அட பைத்தியமே, நீ என்ன சிரேஷ்டம்? நல்லா சாப்பிட்டு முடித்ததும் உன்னை குப்பை தொட்டியில் அல்லவா வீசி எறிகிறாங்க என கிண்டல் அடிச்சிச்சான். உன்னை விட நான் தான் ரொம்ப சிரேஷ்டம் தெரியுமா? மடத்து சமையல் ருசியில் அனைவரும் வயிறு நிறைய, ஏன் அதற்கு மேலே கூட நிறைய சாப்பிட்டுடுவாங்க. மடத்து சாப்பாட்டின் ருசி அப்படிப்பட்டது. நெஞ்சு நிறைய சாப்பிட்டவங்க அடுத்து அது ஜீரணமாக தேர்றதுக்கு என்னத்தான் வயிற்றில் இருக்கும். சாப்பாடு ஜீரணமாக நான் மிக மிக தேவைன்னு, அதனால் நான் தான் மிக மிக சிரேஷ்டம்னு பதில் சொல்லிச்சான் வெற்றிலை. இதை கேட்ட கருவேப்பிலை சொன்னதான், என்ன நீ தான் சிரேஷ்டமா? என்ன ஒரு முட்டாத்தனமாக பேசுகிற? ஜீரணமாக ஒன்றை உபேத்து விட்டு சக்கையாக்கி ஒன்றை தூணு துப்பி விட்டு போகிறாங்க. ரோடெல்லாம் ஒன்றால் அசுத்தம். நீ என்ன சிரேஷ்டம் என கூறிய கருவேப்பிலை, நான் தான் மிக மிக முக்கியமானவன். எங்கு சாப்பாடு நடந்தாலும் எந்த சமையலானாலும் நான் இல்லாமல் ருசிக்குமா? அனைத்து சமையலும் என் தாளிப்பு இல்லாமல் ருசிக்கவே ருசிக்காது. அதனால் நான் ஒருத்தி தான் ரொம்ப சிரேஷ்டம்னு கருவேப்பிலை சொல்லிச்சான். வாழை இலையும் வெத்திலையும் குபீர்னு சிரிச்சிச்சான். சமையலாகும் வரதான் ஆட்டமெல்லாம். இலைக்கு வந்ததை முதல்ல ஒன்றை தான் சாப்பாட்டிலேருந்து ஒதுக்கி வச்சு தானே சாப்பிட்றாங்க. ஒதுக்கப்பட்ட நீ என்ன சிரேஷ்டான்னு சொல்லி கேலி செய்ததான் ரெண்டும். இதையெல்லாம் கேட்டு மௌனமாக இருந்த ஒரு இலையை பக்தர் எடுத்து தெய்வத்தின் மேல் சுற்றினாராம். தெய்வத்தின் மார்பில் அமர்ந்த அந்த இலை சொன்னுத்தான், நான் தான் துளசி, வாழை இலையே நீ தான் ஒசத்தி சிரேஷ்டம்னு பேசின, அகங்காரப்பட்ட, அதனால் நீ குப்பை தொட்டிக்கு போனா. வெற்றிலையே ஓங்கருவ பேச்சால் நீயும் அகங்காரம் கொண்டா, அதனால் நீ தெருவுக்கு போனா. கருவேப்பிலையே நான் தான் சிரேஷ்டம்னு நீயும் அகங்காரம் பட்ட, அதனால தான் இலையில் வெளியில் தள்ளப்பட்ட. நான் அகங்காரத்தை ரொம்ப விட்டுட்டேன், அதனால் அந்த பகவானோட பாதம் சேர்ந்தேன். நான் தான் துளசி அப்படின்னு சொல்லிச்சான். துளசி பக்திரம் அகங்காரத்தை விட்டதால் தான் என்றும் ஆண்டவனை அலங்கரிக்கிறது. துளசி இல்லாத ஹரிபூஜையே முழுமையாகாது. நம்ம எல்லோரும் அகங்காரத்தை விடுத்து இறைவனது திருவிழி நிலையில் சேர்றதுக்கு நான் என்னும் அகங்காரத்தை ஒழித்தால்தான் நாம் அந்த இறைவனுடைய திருவடியை அடைய முடியுன்றது உண்மை. இறைவனுடைய அன்புக்கும் நம்ம பாத்திரமாக இருப்போம். என்ன கடவுளை நினைக்கிறீங்களா? அகங்காரத்தை விடுறீங்களா? தியானத்தை சரியாக செய்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.